ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜ் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் 20 days நாங்கள் கழித்து பெங்களூர் வந்திருக்கோம். ஸோ பெங்களூர் வந்து இன்றைக்கி வந்து வீட்டில் நம்ம எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ நாள் விட்டு மம்மி சமையல் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வீக்கெண்டு. என்னமே செய்கிற? சிக்கன் பிரியாணி. பிரியாணி, மம்மி பிரியாணி தாலி. என்ன மேடம் பண்ணுற? போடு போடு லிஸ்ட்டு போடு. இப்போத்துலேருந்து லிஸ்ட்டு போடு, எல்லாமே போடு. சூப்பர் சூப்பர். இப்படியே லிஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எழுது, இன்னும் பிளான் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன லிஸ்ட்டுன்னு வந்து நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட் என்னவா, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த லிஸ்ட் என்னத்துக்காக என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோ. என் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். குள்ளச்சி வராது, வீட்ல குள்ளடி அப்படினு வரேன்னு வராது. சென்னைக்கு வந்தாலும் வராதுங்க பார்க்கறதுக்கு. சஞ்சனாவும் வராது. ஃபோனோட சரியாங்களா? என் நண்பனோட குழந்தை நம்ம இது பண்ற ஹாஸ்பிட்டல்ல தானே சஞ்சு வேலை செய்யுது. சஞ்சு வந்துரும். குளிச்சின்னு தெரியல, வரலன்னா அப்ப தெரியும். சரி ஓகே, போடு போடு லிஸ்ட்டை போடு. இன்னைக்கு வீக்கெண்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வேலை செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. உழைப்பாளிகளுக்கு ஓய்வே இல்லை. இந்த வீட்டில் சண்டேஸ் கூட எனக்கு வந்து ஓய்வு இல்லை. அது உன் கூட இருந்துட்டால ஓய்வுன்றது மறந்துடணும். ஐயோ இட்லி முஞ்சி. அங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், பூஜை பண்ணுற மாதிரி எடுத்துன்னு வந்து மூஞ்சிக்கிட்டே வச்சுருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் என்ன கட்டு ஸ்வீட் ஒலிக்க வச்சுனுங்கிறேன் உங்ககிட்ட இருந்து. உங்ககிட்ட ஒலிக்க வச்சுனுங்கிறேன் நான். அப்பப்போ லொடுக்குன்னு வாயில போகிறதுன்னு நானே எவ்வளோ நேரம் ஒலிக்க வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றது சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க மாட்டேன் இந்த பொண்ணு. கொஞ்சம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சன்றது ஒரு 5-6 பீஸ் வாயில போயினுக்குது அப்பட்லேருந்து. இதில் நான் வந்து காப்பாற்றி வச்சுனுங்கிறேன் என் சைடில். என்ன முறிக்கிற? ஒன்றும் நல்லதுதான் சொல்கிற. ஸ்வீட் சாப்பிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் எக்கு. ஓகேங்களா, ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 20 days ஆச்சு மம்மி கையிலேருந்து சாப்பிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து உக்காந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான் வீக்கெண்ட் லன்ச் நம்மளுக்கு இன்றைக்கி. ஸோ ஏன் வேலை ஆயினுக்குது, வேலை முடிச்சுன்னா அப்படியே சாப்பிட்டுன்னுக்கிறேன். படத்துக்கு போகலான்னு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டைம் என்னன்னா இங்கே பாருங்களேன், 6:55 படம், 6:30 இங்கே இருக்கிறோம். சூப்பர். அதெல்லாம் அப்படி இல்லை, நம்பிக்கை இருக்குது. நம்ம டைம் நம்ம மூஞ்சா பாத்துக்கணும். வேணும்ட்டு சீக்கிரம் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். நான் பாதி தான் பார்த்தேன். நான் ஃபுல்லா பார்க்கணும், திருப்பி மிஸ் பண்ண கூடாது எனக்கு. அவ்வளவுதான். ஆமா, நான் 1 hour லேட்டா போனாங்க இவங்க. போய் half an hourல எனக்கு இவர் கால் பண்றாரு, பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால தான் இன்னைக்கு சரி பாக்குறோம். இன்னைக்கு கொஞ்சம் இதா சீக்கிரம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் 5 பேரா போறோம். சரி போய்க்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி அப்படினா நம்ம 5 பேரா போயிட்டோம். 5 பேரா போயிட்டீங்க. நீங்க 3 பேர் போய்க்கிறீங்க அப்படினா நான் ஷிலு இவரு போய்க்கிறோம். அவ கூட போய்க்கிறோம். எங்க அப்பா அம்மா வந்தாருன்னா அப்பா அம்மா எல்லாரோட போவோம். 5 பேர். அது என்னன்னு தெரியல, உங்க கூட நான் வெளிய வரும்போதெல்லாம் ஒரே மாதிரி Dress மேட்ச் நானும் அவளோ ட்வினிங் கலர் மாச்சோ 3 பேர் மேட்ச் ட்வினிங் தான் எப்பவுமே. எனக்கு வந்து எது முன்னாடி மாச்சோ டைம் அர்ஜென்ட்டா டப்புன்னு எடுத்து ஐரன் போட்டுன்னு வந்துட்டேன். அதனால நானும் பிளான் பண்ணல. நானும் அயன் பாக்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் டிராஃபிக். நம்ம எப்பனா போனோம்னா சீக்கிரம் விட்டுறணும். நான்லாம் 5 அப்பயே ரெடி ஆயிட்டு கீழே உட்காந்துக்கிறேன். 6:30 ஆல்ரெடி. கார் இப்பதானே வந்துச்சு. ஏமால போடுங்க. அப்பயே ரெடியானா இப்பதான் குளிச்சுட்டு ஓடுறீங்க புசுன்னு. இந்த பார்க்கிங் கூட சீக்கிரம் வந்துருவோம். அங்கே பார்க்கிங்லேருந்து மேலே தியேட்டருக்கு போக தருமா, அதுதான் பெரிய மேட்ரு. அங்கே இங்கே டைம் போயிடும் போல் இந்த பார்க்கிங்லேருந்து மேலே போகிறதுக்குள்ள. ஒரு 10 நிமிஷம் ட்ரெயிலருங்க போட்டுருந்தா நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம்.
ஆனால் இங்கேருந்து அந்த மேலே போகிறதுக்கு உயிர் போகுது. இன்னும் ஒன்று வருது. போயிருப்பேன். நீ இப்பயே கொடுக்குடுன்னு தான் ஓடுற, கண்ட்ரோலே இல்லை உனக்கு. நீ ஆகாது ரிஸ்க்கு. ஓவர் வெயிட் நீயும் இல்லை ஷாரன் உள்ள போனாலே அது அலாரம் மஸ்ட் இருக்கும். ஓவர் வெயிட் ப்ளீஸ் கோ அவுட். வாங்க ஸ்டெப்ஸில் ஏறின்னு போகலாம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 ரீச் ஆகிட்டோம். ஆனால் டைமுக்கு போயிடுவோமான்னு தெரில. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுது. லக்கு இருக்குதான்னு பார்ப்போம். 5 நிமிஷம் லேட் ஆகுதா இல்லை. பிவிஆர்னால ஒரு நம்பிக்கை. ஆனால் நம்ம லக்கு டப்புன்னு டான்னு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணுறது என்ன பண்ணுறேன். அதுதான் மேட்ரு. அங்கே யாரும் எருங்கலை. யார் இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். எக்ஸ்லேட்டர் ஸ்லோவாக வருது. எக்ஸ்லேட்டர்ன்ற பாருங்க, லிஃப்ட்டில் இங்கே ஒரு 10 நிமிஷம், ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒரு 10 நிமிஷம், இங்கேருந்து இங்கே மேலே வர்றதுக்கு 10 நிமிஷம் வேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ போயிட்டு படம் பார்த்துட்டு பார்க்கலாம். இருங்க டிம்மு டிம்முன்னு ஸ்டார்ட். எல்லாம் வாஷ்ரூம் போயிட்டு வந்துருங்கிறாங்க. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். இது வேற கவுண்டரு. அங்கே பாரு, அந்த கவுண்டர் எவ்வளோ இருக்குது பாரு. எப்படிப்பா இருந்துச்சு படம்? சூப்பரு. அதெல்லாம் ஓகே. நீ உக்காந்துக்கிறது பார்த்து எனக்கு பயமா இருந்துச்சுப்பா. இது எனக்கே முது வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் இது எங்கே போட்டு வச்சுக்குதுன்ட்டுன்னு. முன்னாடி போட்டு வச்சுக்குது. சரி, என்ன வேணும்? பாப்கார்னு இந்த பக்கம் வேறு, இந்த பக்கம் வேறு பாப்கார்னு. இது ஒன்லி ஜூஸு. மோமோஸ் வேணுமா? மோமோஸு, அப்புறம் ஐஸ்கிரீமு. அதான் இந்த பக்கம். அந்த பக்கம் வந்து பாப்கார்னு, பர்கரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ் வாங்கின்னு போகிறேன். இல்லை இன்னும் ஸ்டார்ட் ஆகிருக்காது. ஸ்நாக்ஸ் வாங்கின்னு போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துகிறோம் மோனாக்கு. அதனால எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கினேன் போகலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் டடி நிமிஷம் மாதிரி பார்த்துடுறது. அப்போ வெளியே வந்து இடுப்பு பிடிச்சின்னு நடந்துட்டு வர்றது வடிவேல் மாதிரி. மில்க் ஷேக் பண்ணி குடிச்ச. அதனால தான் மில்க் ஷேக் குடிச்சு அது மேலே பாப்கார்ன் சாப்பிட்லாமா? சொல்லு. ஓகே, எப்படி இருந்துச்சு படம்? உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. இது அங்கே பாருப்பா, க்யூட்டு. அது கீழே இறங்கணும்னு சொல்லுது அது. அந்த குழந்தை ஃப்ரெண்ட்ஸ், அந்த குழந்தை தூக்குனா வானாந்து கீழே எறுக்கணும். நாங்கள் அப்பா வந்து தொந்தர குத்துனுச்சு. இல்லை, அதெல்லாம் பார்த்தா எனக்கு லைட்டாக நம்ம குழந்தை என்னென்ன பண்ண போதோ தெரியலையே. அங்கே பாரு, இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது. அது பாரு. என்ன சரண்? ஆமாம், க்யூட்டாக இருக்கு. ஆமாம், ஆனால் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். இது முன்னாடி போட்டு வச்சுக்குது சீட்டை. எனக்கே கழுத்து வலிக்குது. கழுத்து முதுகு எல்லாமே பயங்கரம். நானி படம் பிடிச்சிருந்தா சூப்பரா 2 பேர் ஆக்டிங் நல்லா இருக்கு. சூர்யா சூப்பரா
ஒரு கடவுள் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பாரா அப்படின்ற மாதிரி பார்த்திருந்தோம். ஆனா 2 பேருமே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அஜய் பாலாஜி செம்ம செம்மையா இருந்துச்சு. சூப்பரா. எப்ப போல அழகு. ஆமா, த்ரிஷா வந்து நல்லாதான் பண்ணிருச்சு. ஆனா இவங்க 2 பேருக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா ஃபேமிலியா ரொம்ப நாள் விட்டு போயினால ஜாலியா என்ஜாய் ஜாலியா பண்ணி இருந்துச்சு. வந்தோம். ப்ளஸ் இவ்வளவு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதனால கூட வந்தோம். அதான் என்னன்னா நான் வந்து ஜாஸ்தி வந்து மோனா கூடவே இருக்கிறன்றது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மோனா கூடவே இருக்கிறது வந்து உங்க மம்மி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பொண்டாட்டி கூடவே இருக்கிறான் பையன், எங்க கூட இல்லை, எங்களை மறந்துட்டான், பிரிச்சு மோனா ஃபேமிலி வந்து ஜானை பிரிச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல சென்னையிலே செட்டில் ஆயிடுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மெயின் என்ன சொல்றாங்கன்னா, உங்க மம்மி மூஞ்சி பார்த்தாலே தெரியுது அவங்க வந்து பேஜார் பண்றாங்க, ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தோட வீடியோ கான்வர்சேஷனே இதுதான். நிறைய பேரோட கமெண்ட்ஸு. ஓகேவா, அதுக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர் வந்து நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபோக்கஸ் எல்லாம் இல்ல. ஜோரா சொல்லுங்க, மைக் இல்லை எங்க போய் எங்க கிட்ட. இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்ல. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான், அதை பத்தி இது இல்லை. ஓகேவா? அப்படி இல்ல யாருமே கிடைக்க இல்ல ஆக்சுவலா அதெல்லாம் ஓகே தான். இப்போ நாங்க என்ன உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டோமா, நாங்க வர மாட்டோம், அங்கதான் செட்டில் ஆகிறோம் அப்படியெல்லாம் நாங்க என்ன சொன்னோமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி இருக்கிறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பண்ண மேரேஜ் ஒரு சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னு மெயினா எனக்கு அதுதான் சந்தோஷம். தவிர்த்து எனக்கு அப்படியே இல்லை. அதுக்காக நீ என்னை பார்க்காதே இல்லை, ஒன்னே இல்லை. மோனாவும் அந்த மாதிரி கேரக்டர் இல்லை. ஓகேவா? நம்ம அங்க இருந்தா கூட ஃபோன் டைமுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கோம். டெய்லி 3 வாட்டி ஃபோன் பண்ணுவீங்க. நம்ம தானே விட்டு வந்த. இப்போ மோனாவும் பிரெக்னென்ட் ஆக்குறதால கூடவே நீ இருக்கிறது நல்லது. ஆமா, அப்படிதான் நானும் ஆசைப்படுவேன். ஆபீஸ்ல அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஓகே, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதுல ஒண்ணுமே ஃபீல் பண்றது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. எனக்கு வேற எல்லாம் வீட்டுல டென்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டென்ஷன் தான். பட் இது மாதிரி எல்லாம் இல்லை. ஜானு ஆகட்டும் மோனா ஆகட்டும் என்னை எப்பவுமே எங்கேயுமே விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க, விட்டு கொடுத்ததும் இல்லை. டெய்லி 3 times கால் பண்ணினே தான் இருப்பாங்க, பேசினே இருப்பாங்க. ஆனா வீட்டுல வந்து நாங்க போர் அடிச்சு நினைச்சு அவ்வளவுதான். பசங்க இருந்தா கலகலகலன்னு இருக்கும் வீடு, இல்லாததுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணோம், அவ்வளவுதான். அதுதான் நாங்க என்ன பண்றோம்னா ஃப்ரெண்ட்ஸ், அங்க கொஞ்ச நாள் இங்க கொஞ்ச நாள், இப்போ ட்ரீட்மெண்ட் அங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணினால அங்க போயிட்டு நாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் காமிக்கிறதுக்கோசரம் தான் இவ்வளவு நாள் அங்க இருந்தோம். இப்போ திருப்பி வந்துட்டோம். திருப்பி வந்து எப்போ அந்த இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேன் இருக்கு, அந்த ஸ்கேன் எல்லாம் முடிச்சிட்ட பிறகுதான் நாங்க திருப்பி அங்க போவோம். எதனா ட்ரீட்மெண்ட் இருந்தா, அப்படிலாம் இங்க தான் இருப்போம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். நம்ம 2 பக்கமும் பேலன்ஸ் தான் பண்ணிருக்கிறோம். நம்ம அந்த ஃபேமிலியும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான், எங்க ஃபேமிலியும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ரெண்டுமே நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம். எங்களுக்கு எங்கள் சைடில் வந்து அந்த மாதிரி எல்லாம் திங்கிங்கே இல்லை. நீங்களாம் எனக்கு கமெண்ட்ஸில் போட்டால் தான் இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படின்னு நாங்களே யோசிக்கிறோம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஜாலியாக இருக்கிறாங்க. மோர் ஓவர் ஒர்க் டென்ஷனில் நிறைய பிஸியாக இருக்கிறோம் நம்ம இங்கே. ஸோ சரிங்களா, வீட்டில் இருக்கிறவங்க வேண்டாம் அந்த மாதிரி யோசிக்கலாம், என் பிள்ளை இல்லையே மருமகம் இல்லையன்ட்டு. நீங்கள் இருக்கிறவங்க எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க. கால் பண்ணி பேசினே இருக்கோம், அதெல்லாம் இருக்குது. அதை பற்றி இது இல்லை. பசங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்ட்டு ஒரு இதுதான் எனக்கு சந்தோஷம். ஸோ இன்னைக்கு பாருங்க, நம்ம சென்னையில வந்தோம்னா இமீடியட்டா அடுத்த நாளே கிளம்பிட்டோம் ஃபேமிலியா. இவ்வளவு நாள் இருக்கல, ஸோ ஒரு சந்தோஷமா எல்லாம் ஃபேமிலியா ஒரு படத்துக்கு போயிட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா இருக்கிறோம் நம்ம, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து கேட்டீங்க, நான் வந்து டக்குன்னு நீங்க கேட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து ஃபேமிலியாக அவங்க வெளியே போகணும்னு ஆசைப்பட்டோம். வெளியே போயிட்டு படம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற என்ன, மோனா வந்து டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்தோன்னு பத்துச்சு, அதனால வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ நல்லா தூங்கட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப்பில் கூட அது பாட்டுன்னு தூங்கினுக்குது. மம்மி டாடியும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிச்சா அவங்களுக்கு படம். ஓகேங்களா, யார் யார் வந்து படம் பார்த்தீங்க, நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பயந்தாங்க. நாங்களும் வந்து மோனா வச்சுன்னு பார்க்கறதுக்கு லைட்டாக பயந்தோம். பட் காட்ஸ் கிரேஸ் வந்து அவ்வளோ சவுண்ட் இருக்குல்ல. ஓகேங்களா, அந்த தடான்னு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.